ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். ஆனால் திமுகவின் ரியாக்ஷனும் அதிமுகவின் ரியாக்ஷனும் ஒன்றாகவே உள்ளது. 1977 டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தனி மெஜாரிட்டியில பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வு தராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. 2016 இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். இது யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது. விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி. ஒரு இடத்துல அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம். அது தலைமையோடு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது. இப்பொழுது அது குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் பேசட்டும். பொது வழியில் பேசுறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசுனா நாங்கள் தலைவர்கள் பதில் சொல்லுவோம். சீட் ஷேருங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும்பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள். அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய எந்த முடிவையும் திமுக எடுக்கவில்லை. போன தேர்தலில் அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை. அடுத்த தேர்தலில் என்ன வருதுன்னு கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அண்ணா திமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும்.